ஹாய், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இதுதான் ஃபஸ்ட் vlogging. ஒரு புது கார் வாங்கினோம். அந்த புது காரில் நானும் vlogging பண்ணணும்னு ஒரு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி முதல்ல அந்த ஆசை நிறைவேறுது. தியா ஒண்டர்ஸ்ன்ற ஒரு சேனல் நமக்கு தியா நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டை குறித்து இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா இது ட்ராவல் vlogging-ஆக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஆசையோடு இதை நான் எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம திருவள்ளூர்லேருந்து இருக்கிறேன். திருவள்ளூர் டு பூந்தமல்லி ஹைவே பாருங்கள். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வந்தப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கு பாருங்கள். இந்த ஒரு பக்கம் இருக்கிற அந்த ஒற்றையடி பாதை மாதிரி தான் இருந்தது. அதாவது 2 பஸ்ஸு போகிறதே கஷ்டம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ரோடு பாருங்கள். 2 பக்கம் 4 வழி சாலையாக இருந்து இன்றைக்கி நிறைய வாகனங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது. அதனால் இந்த ட்ராவல் பண்ணும்போது நமக்கு எல்லாருக்குமே ஒரு குஷி தான். எங்கேயாவது ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணணுன்னு ஆசைப்படுவோம் இல்லையா? ஸோ அதை போல் இந்த நாளில் இந்த ட்ராவல் vlogging போடணுன்னு ஒரு ஆசை. ஏற்கனவே நம்ம ஜெர்மன் ஷெப்பர்டை குறித்து சொன்னோம். அந்த மாதிரி தியா ஒண்டர்ஸ் என்ற ஒரு சேனலு. இப்போ இதே பார்த்திங்கன்னா தியா விலாகர்ஸ் என்ற ஒரு சேனலாக ஆரம்பித்து தியா விலாகர்ஸை போட்டால் நம்ம அநேக இடங்களுக்கு போகணுன்னு ஒரு ஆசை. எல்லாம் பார்க்காத இடங்களெல்லாம் உங்களுக்கும் காமிக்கணும், நானும் பார்க்கணுன்ற ஒரு ஆசை. ஸோ இதுவரையில் போகாத இடங்கள், நம்ம பார்க்காத இடங்கள், ஒருவேளை நம்ம பார்த்த இடங்களாக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த உலகத்தில் நம்ம பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது, பார்த்த இடங்களும் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்குன்னா அந்த பயணத்தை நோக்கி நான் பாருங்கள், அது திருவள்ளூர் பூந்தமல்லி ஐரோடு. இதுதான் திருப்பதிக்கும் போகும், திருத்தணிக்கும் போகும். திருப்பதி, திருத்தணி, அரக்கோணம், நீங்கள் எங்கே போகணுமுன்னாலும் இந்த வழியாக தான் நீங்கள் போயாகணும். திருவள்ளூர் இது ஒரு பெரிய பிரதான சாலையாக இது இருக்கிறது. இது பார்த்தோம்னா நேராக நம்ம இந்த பெங்களூர் சென்னை சாலையில் நம்ம இணைவோம். இந்த சாலை பெங்களூர் சாலையோட நம்ம போய் இணைவோம். ஒரு 2 பக்கம் ரோட்டில் இந்த நம்ம தமிழ்நாட்டை குறித்து நல்லா தெரியும், தமிழ்நாடில் இந்தியா குறித்து நல்லா தெரியும். ரோடை போடுவாங்க, ரோடை வெட்டுவாங்க, ரோடை போடுவாங்க, ரோடை வெட்டுவாங்க. அது எதுக்கு வெட்டுறாங்கன்னு தெரியல, கேபிள் போடுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதை தயார்படுத்தி வைக்கணும், ஆனால் பண்ண மாட்டாங்க. நிறைய அரசு பேருந்துகளும் இந்த வழியாக பயணிக்கும். கிட்டத்தட்ட 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி இருக்கும். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி. ஏன்னா நம்ம சொன்னது போல் திருப்பதி இங்கே தான் இருக்குது, திருத்தணி இங்கே தான் இருக்குது. அப்போ இன்னொன்று பார்க்க போனால் ஆந்திராவோட பார்ட்ரு, கர்நாடகாவோட பார்ட்ரு நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இந்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கிற எல்லாம் நீங்கள் போனோன்னா கேரளாவை கூட இந்த வழியாக நம்ம போகலாம். அப்படி அளவுக்கு இருக்குது. பாருங்கள் சைடெல்லாம் அழகாக பொம்மை இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு துணிமணி எல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கம்பெனி இருக்குது பாருங்கள். அந்த திருவள்ளூர் இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸ் வந்துடுச்சு இப்போது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கா, ஒரு சிறிய ஒத்தையடி பாதையாக இருந்தது, அதாவது ஒரு பஸ்ஸு போகிற வழியாக இருந்தது. இன்றைக்கு நிறைய பஸ்ஸுகள் போகிறது மட்டும் இல்லை, ஒரு பெரிய கம்பெனிகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் இது இருக்குது. இன்னொன்று பார்க்க போனோம்னா நிறைய நம்ம இந்தியாவிலேயே நிறைய வருவாயை ஈட்டி தரக்கூடிய ஒரு பெரிய அதாவது டிஸ்ட்ரிக்ட் எதுன்னா திருவள்ளூர் தான். இந்த பக்கம் பாருங்கள், திருவண்ணூர் பெரியபாளையம் போட்டிருக்கு பாருங்கள், திருநின்றவூர் பெரியபாளையம் போட்டிருக்கு. ஸோ இந்த பக்கம் போனோம்னா அந்த வழியாக நம்ம போகலாம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு பிரதான சாலை என்பது மிகவும் ஒரு முக்கியமான சாலை நம்ம தமிழ்நாட்டுக்கு. அநேக வாகனங்கள் பயணிக்கிறது மட்டுமல்ல, அநேகர் பயன்படுத்தக்கூடிய ஒரு சாலையாக இருக்குது. பாருங்கள், ரோடு வேலை நடக்குது பாருங்கள். இதெல்லாம் நோண்டுவாங்க. இப்போது ஏற்கனவே ரோடு போட்டாங்க, இப்போ அதே ரோடு நோண்டுவாங்க. இங்கே பாருங்கள், ஏதோ பைப்புங்கெல்லாம் வச்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பண்ண போகிறாங்களே தெரியல. கேபிள் தான் பண்ண போகிறாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க. இது புதுச்சத்திரம் இந்த ஊர். பார்த்திங்கன்னா நிறைய திருவள்ளூர் மாவட்டத்தை பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருவள்ளூர் மாவட்டம். ஸோ அந்த மாவட்டத்தில் இந்த நாளில் நம்ம பயணிக்கிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலே அநேக பயணங்களை நாம் மேற்கொள்ள இருக்கின்றோம். குறிப்பாக நம்ம தமிழ்நாடு முழுசாக ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அதுக்கப்புறம் மற்ற மாநிலங்கள் கடந்து போவோம். இந்த சேனலோட பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா தியா vlogging. எதுக்கு எல்லாத்துக்குமே தியான்னு பேர் வைக்கிறேன்னு பார்க்குறீங்களா? தியான்றது என்னுடைய ஜெர்மன் ஷெப்பர்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நாய் எது ஒன்று, அது ஜெர்மன் ஷெப்பர்ட். நாயின்னு சொல்ல முடியாது, பிள்ளை, நம்முடைய மகள் மாதிரி நம்ம அதை பார்த்துக்கிறோம் இல்லையா? ஸோ அவ்வளோ ஒரு உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவன் அது. அதனால தான் தியா விலாகர்ஸ்ன்னு இதை வச்சுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பூச்செடி வச்சு 2 பக்கம். அந்த பக்கம் பாருங்கள் பெட்ரோல் பங்க்கு. இந்த வழியில் பார்த்திங்கன்னா நிறைய பெட்ரோல் பங்க்குகள் இருக்கும்.
திருவள்ளூர் சென்னை, அதாவது திருப்பதி சென்னை நோக்கி வரக்கூடிய ஒரு சில பயணிகளுக்கு நான் சொல்லக்கூடியது, இந்த டீசல் பெட்ரோல் எதுவும் இல்லை அப்படின்ற ஒரு வருத்தமே உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நம்ம முடிஞ்ச அளவுக்கு நமக்கு டீசலும் பெட்ரோலும் கிடைக்கக்கூடிய அநேக, அதாவது இந்த பெட்ரோல் பங்குகள் இருக்குது. இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெரின் சொல்லுவாங்க இல்லையா, அதாவது இந்த கடலில் போயிட்டு இதெல்லாம் பண்ணுவாங்களே, அந்த காலேஜ் இது மெரின் காலேஜுங்க பாருங்கள். ஒரு பெரிய காலேஜ் இது கட்டியிருக்கிறாங்க. வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து இங்கே படிப்பாங்க. இந்த இடத்துல வந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் நிறைய பேர் வந்து படிப்பாங்க இந்த காலேஜில். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய காலேஜ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெரின் காலேஜ் இருக்குது, நிறைய ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, பப்ளிக் ஸ்கூல் சொல்கிறாங்களே சென்னை பப்ளிக் ஸ்கூல், அந்த மாதிரி நிறைய கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் இருக்குது, நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஆகவே இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலையில் பயணிக்கிற இந்த பயணம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயணமாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு கம்பெனி பாருங்கள், சாக்கோ பை என்ற ஒரு கம்பெனி இங்கே இருக்குது. இந்த ஸ்போர்ட்ஸ் கம்பெனி பாருங்கள், ஸ்போர்ட்ஸ் கம்பெனி ஒன்று இருக்குது. நிறைய கட்டடங்களுக்கு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரெண்டு பக்கம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடங்கள். முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா சும்மா குடிசை வீடுங்க, சின்ன சின்ன வீடுங்க இருக்கும். இப்போ பெரிய பெரிய வீடுங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வழியில் பார்த்தோம்னா. ஏன்னா இந்த சாலையில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். ஏன்னா நம்ம எடுக்கிறதே நம்ம அந்த கேமராவில் தான் நம்ம எடுக்கிறோம். சப்போஸ் அது சின்ன வண்டி நமக்கு குறுக்க வந்தால் கூட அது பெரிய பிரச்சனையாக மாறிடும், புரியுதுங்களா? அதனால் சாலையில் நம்ம போகும்போதும் சாலையில் நம்ம பயணிக்கிற போதும் மிகவும் எச்சரிக்கையாக நாம் பயணிக்க வேண்டும், புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சென்னை இன்னும் பார்த்திங்கன்னா பூந்தமல்லிக்கு இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. அது இந்த மாதிரி சாலைகள் இந்த நாளில் வந்து மிகவும் நமக்கு பயனுள்ள சாலைகளாக இருக்கிறது. ஸோ இதுவரை நீங்கள் பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றி. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.